ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டா எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிட்டு இப்போ ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும், நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்துப்போம். இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூளை கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த ரெசிபி பரோட்டாக்கு மட்டும் இல்லை, பிரியாணி கூட சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சால்னாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி நம்ம கொதிக்க விட்டுடலாம். இன்னும் நான் மிக்ஸி ஜாரில் 1 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அதோட 2 பட்டை, 2 கிராம்பு, 5 முந்திரி, 1/2 டீஸ்பூன் கசகசாவை நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடுவோம். 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். நம்மளோட சால்னா நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துடலாம். அது சால்னாக்கு ஃப்ளேவர் தரதே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தான். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா கலந்து விட்டுப்போம். இது ஹோட்டலில் செய்கிற சால்னா டேஸ்ட் அப்படியே இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சால்னாக்கு தேவையான அளவு. ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கோ, நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். நம்ம சால்னா நல்லா கொதிக்குது. இதோட ஃப்ளேவரே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட புதினாவும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சால்னா ரெடி ஆகிட்டு. இது செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.